கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. டிக்கெட் புக்கிங் இன்னைக்கு ஆரம்பம் அப்படின்னு தான் சொன்னோம். ப்ரோ, ப்ரீ ஈவெண்ட் நடக்குமான்னு நடக்காதா, எப்போ நடத்துற மாதிரி இருந்தால் எப்போ நடத்துவாங்க? ஸோ ஐபிஎலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு. அந்த ப்ரீ ஈவெண்ட் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 4 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஏதாவது சான்ஸ் இருக்கா? நீங்க பாட்டுக்கு நடத்துவாங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஆர்சிபி தரப்புல நடத்த மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் மேட்சே பார்க்கலங்கிற மாதிரி வரிசையா அடுக்கடுக்கா கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சொல்றது எப்பவுமே தப்பா போகாதுங்க. கண்டிப்பா நடத்துவாங்கன்னு சொன்னேன், நடத்துறாங்க. ஆனா ஐபிஎலுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி நடத்துறாங்க. சோ யாரெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க, எந்த மாதிரி நடத்த போறாங்க, என்ன பிளான் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு பிரான்ச்சைஸுமே நடத்தாத ஒரு விஷயத்தை ஆர்சிபி பண்ணிட்டு இருக்காங்க. அன்பாக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம். இதை அவங்க அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணலான்னு பாக்குறாங்களான்னு தெரியல. பிகாஸ் ஆர்சிபியோட டிக்கெட் ரேட் தான் அதிகம். நான் டைம் கிடைச்சா அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன், ஒவ்வொரு இடத்துலயும் டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபேன்ஸ் எல்லாம் வர வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஜெர்சி லான்ச் அப்படிங்கிறது மற்ற டீம்ஸ், அதாவது சிஎஸ்கே, மும்பை எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இவங்க அதைவே ஒரு ஃபங்க்ஷனா நடத்துறாங்க. ஸோ எனிவே அவங்க ஃபேன்ஸும் இதை என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. நிறைய பேர் போறாங்க. கிட்டத்தட்ட 20% ஆஃப் ஸ்டேடியம் அப்படிங்கிறது ஃபுல் ஆகுது. ஸோ ஏகப்பட்ட பேர் விஐபி டோக்கன்ஸ் மூலியமாவும் வராங்க. பிகாஸ் அந்த இடத்துல ஏபி டிவிலியர்ஸ், ஃபேஃப் டு பிளெஸி, விராட் கோலி, கிறிஸ் கெயில் அப்படின்னு சொல்லிட்டு லெஜண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைன்ல வரும்போதும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அதை பாக்குறது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அப்பாடா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயிற்சி ஆட்டம் மாதிரி இதை நடத்துறாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆர்சிபி அன்பாக்ஸ். இது வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸா கன்சிஸ்டன்டா நடக்குது. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஆனா 4 இயர்ஸ் இது ஒரு எப்படி சொல்றது, ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி இதை பண்றோம், கப் அடிக்கிறோமோ இல்லையோ பறந்தே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முன்னாள் பிளேயர்கள் எல்லாருமே வருவாங்க. ஸோ அதுல கிறிஸ் கெயில் வராரு, இந்த டைம் அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன தடவையும் வந்தாரு, இந்த தடவையும் வராரு. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா இது விமன்ஸ் ஐபிஎல் உடைய ஃபைனல், அதாவது மார்ச் 17 ஃபைனல். அதுல இருந்து 2 நாள் தள்ளி 19ஆம் தேதி நடத்துறாங்க. ஆக்சுவலா ஆர்சிபி ஃபைனல் போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸோ கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்போ வரைக்கும் ரிசல்ட் காணும். இருந்தாலும் அதோடைய வியூவர்ஷிப் எதுவும் பாதிக்க கூடாது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஏன் தனியா நடத்தணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து 2 நாள் கழிச்சு 19ஆம் தேதி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ் கெயில் வராருங்க கன்ஃபார்மா. அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல அரசல் பொருசெல்லாம் லீக் நியூஸ் எல்லாம் இருக்கு. இதை தாண்டி ஏபி டிவிலியர்ஸும் வராரு. ஃபேஃப் டு பிளெஸி அன்னைக்கு நாள் காலையில இறங்கிடுவாரு. மாலையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு வெறித்தனமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிருவாங்க. ஃபங்க்ஷன்ல என்னென்ன பண்றாங்க, ஆடல் பாடல்கள், இது எல்லாமே இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு சின்ன மேட்ச் மாதிரி வைப்பாங்க. ஒரு 5 ஓவர் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சும்மா பவுலிங் போட்டு பேட்டிங் ஆடுற மாதிரி ஒவ்வொரு பாலை ஃபேன்ஸுக்கு அடிச்சு விட்டு அந்த பாலை கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜெர்சி எல்லாம் தூக்கி வீசுவாங்க. சாங்ஸ் எல்லாம் வச்சு இவங்கெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி ஃபைனலா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த ஜெர்சி லான்ச் அப்படிங்கறது நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபியோட கேம்ப் அப்படிங்கிறது அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உடனே ப்ரோ எல்லாத்த பத்தி பேசுறீங்க, மெயினா ஒரு ஆளை விட்டுட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா, எஸ், விராட் கோலி. கண்டிப்பா விராட் கோலி. ஆனா அவர் வராரானுங்கிறது மிகப்பெரிய டவுட்டுங்க. ஃபேஃப் டு பிளெஸி வராரு, டிவிலியர்ஸ் வராரு. ஸோ அதை தொடர்ந்து கெயில் முதற்கொண்டு வராருங்கிற மாதிரியான நியூஸ் சோசியல் மீடியாவில் வருது. ஆனா கோலியை பத்தின நியூஸ் அப்படிங்கிறது வரல. ஏன்னா 2வது டெஸ்ட்லயே பங்கேற்பார் அப்படின்னு சொன்ன ஆள் கிட்டத்தட்ட 5 டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட் சீரீஸையுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் பேபி பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ கேப்போ கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா முதல் மேட்சே பார்த்தோம் அப்படின்னா வரமாட்டாருங்கிற தகவல் தான் வந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாவே அவங்க பெங்களூர்ல ஆடக்கூடிய அடுத்தடுத்த 3 மேட்சுக்கு தான் இருப்பாரு. சிஎஸ்கேக்கு எதிரான முதல் போட்டியில அவர் இல்லைங்கிற மாதிரியான நியூஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கே வரமாட்டாரு அப்படின்னும் போது ஜெர்சி லான்ஸுக்கு வருவாரானுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் வீடியோ கால் மாதிரி ஏதாவது அவர் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரியோ, அவர் ஜெர்சி கொடுத்து போட வச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுற மாதிரியோ இந்த மாதிரியான ப்ரொமோஷன்கள் நடக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஏன் 19ஆம் தேதி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 17ஆம் தேதி விமன்ஸ் ஐபிஎலோட ஃபைனல். ஆர்சிபி போறாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம பாதிக்க வேணாம் அப்படிங்கிறதுனால 2 நாள் கழிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி 19 முடிஞ்சு அப்படின்னா 20, 21, 22 2 நாள் தான் இடையில கேப் இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு நாள் இங்க பெங்களூர்ல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா சேப்பாக் கிளம்பிடுவாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் பயிற்சி ஆட்டம், அந்த பிட்ச் எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் ட்ராக் எல்லாம் கணிச்சு ஸோ யாரை இறக்கலாம், ஆண்டி ஃபிளார் தலைமையில கோச் எல்லாருமே சேர்ந்து ரவுண்டு கட்டி இவனை இறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான முடிவெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்னும் ஒரு நாள் பயிற்சி அப்படிங்கிறது முடிச்சதுக்கப்புறம் 22ஆம் தேதி ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா பிக் ஓப்பனிங் மேட்ச், தல தோனி வர்சஸ் ஃபேஃப் டு பிளெஸி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நிற்பாங்க. டாஸ் அதுக்கப்புறம் என்ன மேட்ச் தான், அதுல வேற எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பயிற்சி ஆட்டம் இருக்கான்னு கேட்டா எஸ், அது எப்பனா 19ஆம் தேதிக்கு முன்னாடியே நடத்துறாங்க. அதாவது விமன்ஸ் ஐபிஎல் முடியுது இல்லையா, 17ஆம் தேதி சண்டே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டேவே ஒரு பயிற்சி ஆட்டம் நடத்துறாங்க. இது அஃபீஷியலா ஆர்சிபி டிவி இந்த மாதிரியான யூடியூப் சேனல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா
இல்லைனா வந்துட்டு கனடா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போன தடவை சேம் சிமிலரா ஒரிஜினல் மேட்ச் எப்படி நடக்குமோ அதே மாதிரி வந்துட்டு நடத்தினாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதில் பிரேஸ்வெல் கூட 100 அடிச்சாருங்க. ஆனால் பாவம் சீசன் ஃபுல்லாக அவருக்கு கன்சிஸ்டண்டா சான்ஸ் கொடுக்கல. கொடுத்த மேட்ச் நல்லா பவுலிங் பண்ணாரு, ஓப்பனிங் ஸ்பாட்டும் கொடுக்கல. ஆனால் அந்த சீசன் ஃபுல்லாமே அனுப்பி விட்டாங்க. ஃபின்னாலும் நல்லா பண்ணாரு, அவரையும் பார்த்தோம் அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி கழட்டி விட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குறை நிறைகள் அப்படிங்கிறது இந்த டீம்ல இருந்துச்சு. ஸோ எனிவே பரவாயில்ல, போன தடவை மாதிரியே இந்த தடவையும் பிக் ஈவெண்ட் நடத்துறாங்க. ஸோ ஆல்ரெடி கேட்ட மாதிரி இதை சொல்ல மறந்துட்டேன், டிக்கெட் சேல் எப்போ அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் நவ் இப்பவே ஓபன் பண்ணிட்டாங்க. ஆனா டிக்கெட் பிரைஸ் எல்லாமே டோர்னமெண்ட் தான் பொறுப்பான்னு கேட்டா டோர்னமெண்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது ஒரு ஃபேன் ஈவெண்ட், அவங்களே கொடுக்குற ஒரு இதுதான். அதனால வந்துட்டு அபிஷியல் சைட்ல புக் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க மூவி புக் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜஸ்ட் நவ் ஓபன் பண்ணிட்டாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு பெங்களூர்ல இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க. ஸோ மேட்சஸுக்கு போங்க, இல்லைன்னா இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு போங்க. எப்படியோ உடனே உங்களுடைய ஃபேவரட் பிளேஸை பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி லைவ்ல, இல்ல இனிமேல் பார்க்க போறீங்களா, இந்த வருஷம் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல இந்த ஒரு கேள்வி இருக்கா, நான் பாப்பனாங்கிற கேள்வி இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுதான் ஓவராலா ஈவெண்ட்டை பத்தின விஷயம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஆர்சிபி ஈவெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே 3 டைப் ஆஃப் ஜெர்சி அப்படிங்கிறது ஆர்சிபி கிட்ட இருக்கும். ஒன்னு வந்துட்டு ப்ளூ, சில பேர் அது வாட்டருக்காகன்னு சொல்றாங்க, சில பேர் வந்துட்டு அது ஒரு நோய் தொற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த நோய் தொற்று என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் அந்த பேர் சொல்ல விரும்பல, அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிரீன் கலர் ஜெர்சி வந்துட்டு குளோபல் வார்மிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இயற்கையை பாதுகாக்கணும், மரங்கள் நடணும் அப்படிங்கறக்காக வந்துட்டு அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்க ரெகுலரா போட்டு ஆடுற இந்த ரெட் ஜெர்சிஸ் இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பகல்ல ஆடக்கூடிய மேட்ச்ல மட்டும்தான் இந்த ப்ளூவோ இல்ல கிரீனோ போட்டு ஆடுவாங்க. ஸோ மற்றபடி இரவுல ஆடக்கூடிய எல்லா மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரெட் கலர் ஜெர்சி தான் போட்டு ஆடுவாங்க. அதுலயும் பகல்ல ஆடக்கூடிய மேட்ச் ஹோம்ல ஆடணும், அவேல ஆடினாங்க அப்படின்னா அந்த ஜெர்சி போடுவாங்களான்னு டவுட் தான். ஹோம்ல ஆடுற எல்லா மேட்சுமே மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க.